Hello guys, welcome to our channel Attorney at Law. In this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா BNSல இருக்க அடுத்த செக்ஷன்ஸ் ஆன செக்ஷன் 21 to 30 வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். நம்ம ப்ரீவியஸா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ்ல செக்ஷன் 1 to 20 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்ல லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த வீடியோஸை நீங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ செக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி கவர் பண்ண போறோம் அப்படினா அடுத்த உள்ள செக்ஷன்ஸ் ஆன செக்ஷன் 21 to 30 of BNS 2023 பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்ஷன் 21. இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படினா act of child above 7 and under 12 years of age of immature understanding. அதாவது நம்ம முன்னாடி பார்த்திருந்த செக்ஷன்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா 7 வயசுக்கு கம்மியா இருக்கிற ஒரு சைல்ட் எந்தவித ஆஃபென்ஸ் பண்ணிருந்தாலுமே அதை ஆஃபென்ஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி செக்ஷன் 20ல சொல்லிருந்தாங்க. ஆனா இந்த செக்ஷன் 21ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கொஞ்சம் அந்த ஏஜ் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எது வரைக்கும் அப்படினா 12 இயர்ஸ் வரைக்கும். அதாவது 7 இயர்ஸ்ல இருந்து 12 இயர்ஸ்க்கு உள்ள இருக்க ஒரு சைல்ட் ஏதாவது ஒரு ஆஃபென்ஸ் பண்ணிருந்தா அந்த சைல்டுக்கு அந்த ஒரு மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா, அதாவது அந்த சைல்டு பண்ண காரியத்தை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த சைல்டுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அந்த சைல்டுக்கு வந்து அதுக்கான அஃபென்ஸ் தர மாட்டாங்க. சப்போஸ் அந்த சைல்டுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அந்த சைல்டோட இந்த எஜுகேஷனல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐக்யூ லெவலாம் எந்த லெவலில் இருக்குதுன்றதை பார்த்துட்டு அந்த குழந்தை இன்டென்ஷனாக தான் பண்ணிச்சா இல்லை அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லாக தெரிஞ்சு தான் பண்ணிச்சா அப்படின்றதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சைல்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் செக்ஷன் 20யோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு வெர்ஷன் தான் இந்த செக்ஷன் 21. ஜஸ்ட் வந்து அந்த ஏஜ் லிமிட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 7லேருந்து 12 வரைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த செக்ஷன் 21. அண்ட் அடுத்த செக்ஷன் 22ல பற்றி பார்க்கும்போது ஆக்ட் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். அன்சவுண்ட் மைண்ட்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், மென்டலி அன்கேப்பபிள், அதாவது லூனாட்டிக், அவங்களெல்லாம் வந்து அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க அவங்களாம் வந்து அன்சவுண்ட் மைண்டாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அஃபென்ஸாக ட்ரீட் பண்ண முடியாது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன விஷயம் பண்ணுறாங்க, அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, அவங்க பண்ணது தப்பு தானா இல்லை லாக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி, அதாவது நார்மல் பீப்புளை ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண முடியாது. பட் ஆனால் அவங்களுக்குமே வந்து வேறு மாதிரி சில எப்படி சொல்கிறது, அவங்கள டெவலப் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து அவங்களுக்கு எப்படி அவங்கள பெட்டராக எப்படி டெவலப் பண்ணலாம், லைக் இதுக்கப்புறம் அவங்க வேறு என்னென்ன மாதிரி இந்த மாதிரி அஃபென்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி சேஃப்டி பண்ணலாம், அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸும் சொல்ல முடியாது, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அது சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 22. அண்ட் செக்ஷன் 23ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பை ரீசன் ஆஃப் இன்டாக்சிகேஷன் இன்கேப்பபிள் ஆஃப் நோயிங் த நேச்சர் ஆஃப் த ஆக்ட். அதாவது வந்து ஒரு பர்சன் அதாவது ரொம்ப இன்டாக்சிகேட்டட் ஆகிட்டாரு, அதாவது வந்து அவரோட நிலையிலேயே அவர் இல்லாமல் ரொம்ப போதையான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு, அந்த நேரத்தில் ஒரு க்ரைம் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நார்மல் க்ரைமாக, அதாவது அவர் அஃபென்ஸ் பண்ணதான் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றதுக்கான நாலேஜ் அவருக்கு இல்லை. ஸோ வந்து அது வந்து நம்ம மற்ற பீப்புளை கன்சிடர் பண்ணுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுலேயுமே ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது ப்ரொவைடட் தட் த திங் விச் இன்டாக்சிகேட்டட் him was admitted to him without his knowledge. அதாவது வந்து ஒரு போதையில் ஒரு பர்சன் ஒரு கொலை பண்ணுறாரு அப்படின்னா எப்போ இந்த செக்ஷன் 23 அப்ளை ஆகும் அப்படின்னா அவருக்கு அந்த போதை அவரோட நாலேஜ் அண்ட் கன்சென்ட் இல்லாமல் அவரோட வில்லுக்கு அகெயின்ஸ்டாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்து அதனால் அவர் போய் அந்த அஃபென்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அப்போ வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் 23 வரும். பட் ஆனால் அவரே போய் வேணும்னே ஒரு ட்ரக் எடுத்துக்கிறாரு இல்லை அதிகபட்சமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு போய் ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல இந்த எக்ஸப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 23. அண்ட் செக்ஷன் 24ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து லிட்டில் அந்த செக்ஷன் 23 மாதிரி தான் சிமிலராக இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைக் எப்படின்னா இப்போ இந்த செக்ஷனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா செக்ஷன் 24ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்டன் டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸ்லாம் இருக்குது. அந்த அஃபென்ஸ் வந்து நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அந்த அஃபென்ஸ் பண்ண நபருக்கு
அந்த அஃபென்ஸுக்கான இன்டென்ஷன் இருக்கணும். அதாவது வந்து அவர் அந்த அஃபென்ஸ் தான் பண்ணுறாரு, இந்த நோக்கத்தோடு தான் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஃபுல் இன்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை வந்து நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். லைக் வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பைக்கை ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் பார்க் பண்ணியிருந்த இன்னொரு பர்சனோட பைக்கை ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து அங்கே திருடணுன்ற நோக்கம் இல்லை. லைக் வந்து ஒரு இடத்துலேருந்து தப்பிக்கணும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்ற நோக்கம் இருக்கலாம். பட் ஆனால் அவருக்கு அந்த இடத்துல திருடணும் அப்படின்ற நோக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இது வந்து ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த செயலை பண்ணும்போது அந்த பர்சன் இன்டாக்சிகேட்டடாக இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து அந்த கெட்ட நோக்கத்தோடு அந்த அஃபென்ஸை பண்ணாதான் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். லைக் எப்படின்னா, அவருக்கு அந்த அஃபென்ஸ் பண்ணதுக்கான இன்டென்ஷன் அண்ட் நாலேஜ் இருந்தது, அதனால தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். எப்போனா அவர் இன்டாக்சிகேட்டடாக இருக்கும்போது. பட் ஆனால் அதுலேயுமே வந்து நம்ம செக்ஷன் 23 சொல்லியிருந்தா அதே எக்ஸப்ஷன் இதுலேயுமே இருக்குது. அன்லெஸ் த திங் which intoxicated him was admitted to him without his knowledge. அதாவது அவரோட நாலேஜ் இல்லாமல் அவருக்கு அந்த போதைப் பொருள் கொடுக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகாது. அது ஒரு சின்ன எக்ஸப்ஷனாக யூஸ் ஆகுது. லைக் இது கொஞ்சம் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, செக்ஷன் 24 என்ன சொல்கிறாங்கன்னா, சர்டன் டைப் ஆஃப் அஃபென்சஸ்லாம் இருக்குது. அந்த அஃபென்ஸ்லாம் எப்போ நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அஃபென்ஸ் பண்ண நபருக்கு அந்த அஃபென்ஸ் பண்ணும்போது ஃபுல் நாலேஜ் இருக்கணும், ஒரு கெட்ட நோக்கம் இருக்கணும், ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும். அந்த நோக்கத்தோடு அந்த செயலை பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த நோக்கம் இல்லாமல் அவர் வேறு ஒரு நோக்கத்தோடு பண்ணார் அப்படின்னா அது அஃபென்ஸாக இருக்காது அப்படின்றது தான் ஒரு ஜென்ரல் ரூல். பட் ஆனால் அந்த செயலை பண்ணும்போது அவர் வந்து இன்டாக்சிகேட்டடாக இருந்து அந்த செயலை பண்ணியிருந்தார் அப்படின்னா, அப்போ நம்ம கோர்ட் என்ன அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா, அவருக்கு அந்த கிரிமினல் இன்டென்ஷனோட தான் அந்த செயலை பண்ணார் அப்படின்ற மாதிரி கோர்ட் அஸ்யூம் பண்ணும். ஸோ அதை சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 24. அதில் வந்து அவர் வந்து அந்த இன்டாக்சிகேட்டட் வந்து அவரோட நாலேஜ் இல்லாமல் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு எக்ஸப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 24 சொல்லியிருக்க விஷயம். அண்ட் செக்ஷன் 25 எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, பை கன்சென்ட். அதாவது வந்து ஒரு பர்சன் அவர் கன்சென்ட்டோட ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறாரு அப்படின்னா, அந்த விஷயத்தை பண்ணும்போது அவருக்கு ஒரு ஹர்ட் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பண்ணுற நபர் வந்து அஃபென்ஸ் பண்ண தான் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். லைக் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் போயிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பால் வந்து உங்கள் மேலே பட்டு உங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுது அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து அந்த பேட்ஸ்மேன் மேலேயோ அந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலேயோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து கன்சென்ட்டோடு தான் போயிருக்கீங்க. லைக் வந்து ஒரு ஸ்டேடியமில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பால் வந்து உங்கள் மேலே பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் ஜென்ரலாக. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் போய் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனால் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சர்டின் ப்ரொவிஷன்ஸ். லைக் எப்படின்னா, அந்த நீங்கள் கன்சென்ட் கொடுக்குற விஷயம் வந்து லைக் வந்து ஒரு டெத் காஸ் பண்ணுற அளவுக்கோ, ஒரு உயிருக்கே ஆபத்தாக வர வாய்ப்பு இருக்கோ, இல்லை வந்து ஒரு க்ரீவியஸ் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடாது, இல்லை அதை பண்ணுற நபருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். அண்ட் வந்து கன்சென்ட் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் எலிஜிபிள் ஏஜ் இருக்கணும். லைக் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த கன்சென்ட்டை கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 25. இதில் என்னன்னா, பை கன்சென்ட் கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தில் போகிறீங்க. அப்படி போகிற விஷயத்தினால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஆகுது. அந்த இன்ஜுரிக்காக அந்த பண்ண நபர் மேலே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கன்சென்ட்டோடு தான் போயிருக்கீங்க. ஆனால் அதுலேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கன்சென்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த வாலண்டரி காசிங் ஆஃப் டெத் அண்ட் க்ரீவியஸ் ஹர்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது இந்த எக்ஸப்ஷன் வந்து உங்கள் அப்ளை ஆகாது. எப்படின்னா, அந்த பண்ணுற நபர் இருக்கார்ல, அந்த டூயர், அந்த இன்ஜுரி பண்ணுற நபருக்கு வந்து அந்த நபருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடாது. இப்போ நம்ம பண்ண போகிற செயல்னால அவருக்கு வந்து டெத் வரவோ இல்லை க்ரீவியஸ் ஹர்ட் வரவோ வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடாது. அப்போ மட்டும் தான் இந்த செக்ஷன் 25 அப்ளை ஆகும். அண்ட் செக்ஷன் 26 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்ட் நாட் இன்டெண்டிங் டு காஸ் டெத் பை அ கன்சென்ட் இன் குட் ஃபெய்த் ஃபார் த பர்சன்ஸ் பெனிஃபிட். அதாவது வந்து ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ஒரு ஹர்ட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சே பண்ணுறாரு. அண்ட் எந்த நபருக்கு பண்ண போகிறாரோ அந்த நபருக்குமே தெரியுது ஒரு ஹர்ட் பண்ண போகிறாரு, ஒரு இன்ஜுரி வரும், ஒரு பெயின் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் ஒரு பெனிஃபிட்டுக்காக, அதாவது ஒரு இன்னொரு பர்சனோட பெனிஃபிட்டுக்காக அதை பண்ணுறாரு, குட் ஃபெய்த்தில் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது வந்து அஃபென்ஸாக வராது. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் ஆகிற ஒரு எக்ஸப்ஷன் தான் இருக்கும். லைக் வந்து இப்போ ஒரு சர்ஜன் வந்து இன்னொரு பர்சனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா, அவர் வந்து அவரோட மரணம் வர அளவுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அதை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த செயலை பண்ணால் மட்டும் தான். லைக் வந்து காலை வெட்டி எடுத்தால் தான் இவரை டெத்துலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் அவர் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கன்சென்ட்டோட பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து நம்ம ஆக்சுவலாக க்ரீவியஸ் ஹர்ட் தான்
கன்சிடர் பண்ணிப்போம். லைக் வந்து நம்ம போன செக்ஷனில் பார்த்த மாதிரி கிரீவியஸ் ஹர்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் கன்சென்ட் கொடுக்க முடியாது. அது பண்ணுற நபருமே வந்து அந்த கன்சென்ட்டை வாங்கிட்டு கிரீவியஸ் ஹர்ட் நமக்கு பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட பெனிஃபிட்டுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது எக்ஸப்ஷனாக யூஸ் ஆகும். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் தான் இந்த எக்ஸப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதுதான் இதில் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் டூயர் அண்ட் இன் குட் ஃபெய்ட்டில் பண்ணியிருக்கணும். அண்ட் எந்த நபருக்கு பண்ணுறோமோ அவருக்கு பெனிஃபிட் தர வகையில் அது இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸப்ஷன் இங்கே யூஸ் ஆகும். அண்ட் இந்த செக்ஷன் 27 வந்து எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் 26 தான். இதில் வந்து என்னென்னா எக்ஸ்டெண்டடாக நம்ம வந்து இந்த சில்ட்ரன் இருப்பாங்களே, அதாவது 18 வயசு கம்மியாக உள்ளவங்களும் அண்ட் வந்து அன்சவுண்ட் மைண்ட் பர்சன், அவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அதாவது வந்து அவங்களோட பெனிஃபிட்டுக்காகவும் இல்லை அவங்கள வந்து டெட்லேருந்து காப்பாற்றுறதுக்கோ பண்ணுற ஒரு விஷயம், அதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 18 வயசுக்கு கம்மியாக உள்ள ஒரு பர்சன் அப்படின்னா ஒன்று அவங்களோட கார்டியனோட கன்சென்ட்டோ இல்லை வந்து அன்சவுண்ட் மைண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கார்டியனோட கன்சென்ட்டோ இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். பட் ஆனால் என்னென்னா ப்ரொவைடட் தட் இன்டெண்டிங் காசிங் ஆஃப் டெத், அதாவது வந்து இப்போ ஒரு அன்சவுண்டு மைண்ட் பர்சன் இருக்கிறாரு, அவரை நம்ம வாலண்டியராக போய் கொலை பண்ண போகிறோம், கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட கார்டியன் யாரை பார்த்துப்பாங்களோ அவங்களுமே கன்சென்ட் கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த எக்ஸப்ஷனில் கவர் ஆகாது. அந்த இடத்துல வந்து அஃபென்ஸ் தான். ஏன்னா வந்து யாருக்குமே வந்து நம்ம இன்டென்ஷனலாக போய் டெட் காஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் நமக்கு வந்து லாக் கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 27 சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் செக்ஷன் 28 வந்து அந்த கன்சென்ட், இப்போ நம்ம மேலே பார்த்துருந்த கன்சென்ட் எல்லாமே அந்த கன்சென்ட்டோட வேலிடிட்டியை பற்றி சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 28. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சென்ட் நோன் டு பி கிவன் அண்டர் ஃபியர் ஆர் மிஸ்கன்செப்ஷன், அதாவது வந்து ஒரு கன்சென்ட் வந்து ஒரு ஃபியர்னால இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த கன்சென்ட் வருது அப்படின்னா அந்த கன்சென்ட் வந்து அங்கே வேலிட் இல்லை. அண்ட் அடுத்த ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் கொடுக்குற கன்சென்ட்டோ இல்லை ஒரு பர்சன் இன்டாக்சிகேட்டடில் கொடுக்குற கன்சென்ட்டோ அதை வந்து நம்ம வேலிட் கன்சென்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அண்ட் சப்கிளாஸ் சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்டர் த ஏஜ் ஆஃப் 12 years ஆஃப் ஏஜ், அந்த 12 yearsக்கு கம்மியாக உள்ள ஒரு குழந்தை கொடுக்குற கன்சென்ட்டையுமே வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு வேலிட் கன்சென்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணி இந்த எக்ஸப்ஷன்ஸ் நம்ம அவைல் பண்ண முடியாது. ஸோ அதை சொல்கிறதுக்கான செக்ஷன் தான் இந்த செக்ஷன் 28. அண்ட் இந்த செக்ஷன் 29 வந்து எக்ஸப்ஷன்ஸ் இன் செக்ஷன் 25, 26, 27 do not extend to act which are offense independently of any harm, அதாவது வந்து ஒரு செயல் இண்டிபெண்ட்டாகவே அது வந்து ஒரு அஃபென்ஸ் தான் அப்படின்னும் போது அந்த இடத்துல இந்த செக்ஷன் 25, 26, 27 சொல்லப்பட்ட இந்த எக்ஸப்ஷனை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, காசிங் மிஸ்கேரேஜ், அதாவது வந்து கருக்கலைத்தல். என்னதான் வந்து ஒரு அம்மா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கருவை கலைக்க டாக்டர்கிட்ட அவங்க போய் கன்சென்ட் கொடுத்து அந்த கன்சென்ட்டை வச்சு அந்த டாக்டர் வந்து அந்த கருவை கலைச்சிருந்தா அது வந்து நம்ம எக்ஸம்ஷனில் அவைல் பண்ண முடியாது. ஈவன் தோ அந்த மதரோட கன்சென்ட் இருந்தாலுமே அந்த டாக்டர் வந்து அதை யூஸ் பண்ணி அதை பண்ண முடியாது. ஏன்னா அது இண்டிபெண்ட்டாகவே அது வந்து ஒரு அஃபென்ஸ் தான். நம்ம பிஎன்எஸில் வர ஃபர்தர் செக்ஷன்ஸில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த காசிங் மிஸ்கேரேஜ் வந்து அந்த மதரோட பெனிஃபிட்டுக்கு இருக்கணும். லைக் வந்து இது பண்ணலை அப்படின்னா அந்த மதரை இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த டாக்டர் வந்து அந்த மிஸ்கேரேஜ் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் அந்த கண்டிஷன் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இந்த எக்ஸப்ஷனில் அவைல் ஆகாது. ஈவன் தோ அந்த மதரோட கன்சென்ட் இருந்தாலுமே இந்த செக்ஷன் 29 இருக்கிறதுனால இந்த நம்ம மேலே பார்த்து இந்த செக்ஷன் 25, 26, 27 அந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 29. அண்ட் செக்ஷன் 30 வந்து நம்ம பார்க்கும்போது ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பர்சன் வித்தவுட் கன்சென்ட், அதாவது ஒரு சர்டன் பர்சன் சர்டன் சுச்சுவேஷன்ஸை அவர் கன்சென்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்த கீவேர்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, பெனிஃபிட் இட் இஸ் டன் இன் அ குட் ஃபெய்த் and the person impossible for the person to signify the consent, incapable of giving consent. ஸோ அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் அவர் வந்து கன்சென்ட் கொடுக்குற நிலையில் இல்லை அப்படின்னா அப்போ வந்து இன்னொரு பர்சன் அவருக்கு பண்ணுற ஒரு உதவி, அதாவது வந்து அவரோட பெனிஃபிட்டுக்காக குட் ஃபெய்த்தில் பண்ணுற ஒரு செயல் அவர் அஃபெக்ட் பண்ணியிருந்தால் அது வந்து அஃபென்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனால் என்னென்னா இன்டென்ஷனல் காசிங் டெத் இருக்கக்கூடாது, அதாவது அந்த பண்ணுற நபருக்கு தெரியக்கூடாது நான் அவரை கொலை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து விஷயம். அண்ட் வந்து வாலண்டரி காசிங் ஆஃப் ஹர்ட்டோ இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பட் ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவரோட இறப்பை பாதுகாப்புற வகையில் பண்ணுற எந்த வித செயலுமே வந்து நம்ம அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 30. அதாவது ஒரு சின்ன ஒரு
ஓவர்வியூ மாதிரி பார்க்கணும் அப்படின்னா செக்ஷன் 30ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவர் வந்து கன்சென்ட் கொடுக்குற ஸ்டேஜில் இல்லை, லைக் வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவர் ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு சர்ஜரி பண்ணணும், அதுக்கு அவர் கன்சென்ட் கொடுக்குற சூழ்நிலையில் அவர் இல்லை, இருந்தாலுமே அவர் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த டாக்டர் வந்து அந்த சர்ஜரி அவருக்கு பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அது அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்டேஜில் கன்சென்ட் கொடுக்குற சுச்சுவேஷன்லேயே இல்லை, அண்ட் தென் வந்து கன்சென்ட் கொடுக்கலன்னா அவர் இறந்தும் போயிடுவார். அந்த டாக்டருமே வந்து அவரோட பெனிஃபிட்டுக்காக ஒரு குட் ஃபேத்தில் தான் அதை பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அதை அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி அந்த டாக்டரை நம்ம பனிஷ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 30. ஸோ இதில் மேக்ஸிமம் இந்த செக்ஷன் 30, 29, 28 வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் இது வந்து நிறைய இந்த மாதிரி கன்சென்ட் அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் யூஸ் ஆகும், இன்வால்வ் ஆகும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்ஷன் 21 to 30 இதில் ஃபுல்லாக நம்ம பார்த்தது எக்ஸப்ஷன்ஸ் தான். இன்னுமே சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லீகல் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா உங்களோட மற்ற இந்த லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த யூடியூப் அல்கோரிதம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட மற்ற லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை நியூ லாயர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த பிஎன்எஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.